ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டியூட்டி ஆஃப்டர் வார்ஸ் பார்ட் 3 தான் விளையாட போகிறோம். இந்த கேமில் இந்த பார்ட்டில் வந்து நம்மளை வந்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்கோம். அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்லவே தேவை. வாங்க வாங்க. ஹலோ, நான் ஹேம்நாத்து. நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் ஆக்சுவலி இந்த மைண்ட் கிராஃப்ட் இது ஞாபகம் இருக்கா? ஆமாங்க, எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க கேமுக்குள்ளே போகலாம். ஓகே சரி. இப்போ சிங்கிள் பேரை கொடுத்துட்டு உள்ள பேர் நான் ஆல்ரெடி எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டேன். இன்னும் ரெண்டே முடிச்சுட்டு எல்லாத்தையும். ஆமாம், எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு எக்ஸாம் வந்துச்சு, அதனால தான். இந்த கேமில் நிறைய அப்டேட்லாம் வந்திருக்கீங்க வேறு இந்த கட்சின். ஆமாம்ப்பா, சூப்பராக இருக்குது. ஆஹா, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சஷாந்த் விலாக்ஸ்க்கு கொஞ்சம் அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், இனிமேல் எல்லாருக்கும் கொடியேற்றல் தினம் எல்லாருக்குமே ரிப்பப்ளிக் தேவை. ஓகே சரி, இப்போ கிரில் கிட்ட போகுமா? நீ எவ்வளோ எது வரைக்கும் முடிச்சிருக்க? நீ நானா இன்னும் வந்து டாக்ஸி மிஷினு, அப்புறம் இந்த ஹேக் பண்ணுவாள் அந்த ஜெயில். அது சரி, அதுக்கு முன்னாடி இவன் யாரா? டே யாரா அவன்? அவன் அடிக்காதரா, போலீஸ் வந்துடும்டா. ஆளா பிரச்சனையே தேவையில்லை. ஒன்னெல்லாம் என்ன இந்த மந்திரம் போடு. அவனோட அவங்க பார்த்தியா அவன் நினைப்பா இன்னும் உடம்பு தானே ஆடுது. நீங்கள் கேம்ஸ் போன் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க. நீங்கள் ஜெல்ஸோன் பார்ப்பீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக எனக்கு பிடிச்ச யூடியூபர்னா அது பிடிஜி ப்ரோ. வசந்தமிழ் கேமிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஷார்ப் தமிழ் கேமிங் இருக்காங்களே, அவங்கள பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி இவன் சுத்தம் அவன் மேஜிக் பண்ணிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? ஆமாம், 2 பாட்டில் நின்றுட்டு இருக்கான். ஆமாம், ஓகே சூப்பர்ரா. நீ வந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணதை நான் பார்த்தேன் அப்படின்னு. அப்புறம் வந்து இந்த நம்பரை நீ ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்ட. இப்போ வந்து டாக்ஸி மிஷின் வந்து நீ முடிக்கணும். டாக்ஸி மிஷின் டூபரில் வந்து 3 லெவல் முடிடா அப்படின்னு சொல்கிறான். ஓ சரி, டூபரா அந்த டாக்ஸி இருக்கும்ல? ஆமாம், அந்த டாக்ஸியில் வந்து 3 லெவல் முடியுமா? அதுக்கு முன்னாடி அது ஆக்சுவலி அது சமையதாக இருக்கும். அதுதான் வந்து லேம்போகினியோட ஃபாஸ்ட்டாக போகும். ஆமாம், இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிட்டு தான் நாங்கள் ஆக்சுவலி இந்த டியூட்டி ஆஃப்டர் வாரில் வந்து நம்மளால சீட் போட முடியும். தானடா போட முடியுமா? எங்கே பேர்? அப்புறம் இந்த விஷயத்த உனக்கு காட்டணும்னு எதிர்பார்த்து சொல்லிடுறேன். என்ன புதுசாக வந்துருக்குது? இதெல்லாம் எப்பயும் வந்துருச்சே. அப்புறம் கைத்து நான் உங்களுக்கு ஒரு குட்டியை சொல்லணும். இங்கே இருக்க எல்லா காருமே காசு. இந்த கார் காசு, இந்த காரும் காசு. இதெல்லாம் அந்த இப்போ பாரு, இப்போ ஒரு நிமிஷம் இந்த பக்கம் திருப்பேன், இந்த பக்கம் திருப்பேன், இந்த பக்கம் இந்த பக்கம். இது வந்து ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பீஸ்ட் படத்தில் வருமே, விஜய் படத்தில் செம்மையாக இருக்குமே. அது அந்த செம்மையாக இருக்கும்ல, அந்த பரப்பானே காரை வச்சுட்டு. ஆமாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். அப்புறம் இங்கே இது மட்டும் இருக்குதே, இங்கே பாருங்க. இதுதான் இப்போ பெரிய வேலை நினச்சிட்டு இருப்பீங்க. இங்கே பாருங்க, இது எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ பாருங்க, இது உடையே உடையாதுன்னு நினச்சேன். இது ஸ்டிக்னராக உடையுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லணும்னா இதில் சீட் கோடு கூட போட முடியும். நல்லா உங்களுக்கு சீட் கோடு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? 600 வியூஸ் அது மாதிரிலாம் போகுது. வியூஸ் மட்டும் தான் போகுது, லைக்ஸ் யாருமே போட மாட்டேங்கிறீங்க. அதனால் கொஞ்சம் லைக்ஸ் கொஞ்சம் போட்டு விடுங்க ப்ளீஸ். ஆமாம், என்னடா அப்போ நாங்கள் வந்து அடுத்தடுத்த கேமிங்க்கு வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கோம். எங்களுக்கு வேறு எக்ஸாம் இருக்குது, இவ்வளோ இருக்குது. அதையும் தாண்டி தானே நாங்கள் போடுறோம். ஆமாங்க, அதனால் வந்து நாங்கள் ஆக்சுவலி ஃப்ரீயான டைமில் மட்டும் தான் போட முடியும். ஏன்னா வந்து நாங்கள் கரெக்டாக வந்து எத்தனை மணிக்கு போகிறோம் ஸ்கூலுக்கு? 9 o'clock போயிட்டு 4 o'clock தான் வரும். 4:30 தான் வரும். 4:30க்கு வந்து ஒன்லி 1.5 hours தான் ரெஸ்ட்டு. ஆமாம், அதுக்கப்புறம் டேரெக்டாக டியூஷன் போகணும். 6 to 8. நாங்கள் 2 பேரும் ஒரே டியூஷன் தான் படிக்கிறோம். ஆமாம், அதனால் 6 to 8 டியூஷனா. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ உடனே லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவனை பாரு, அந்த ரேடியோ சுவிட்ச் உடனே எல்லாம் போய் ஓடுறானுங்க. இங்கே பாரு, இது டேய் ஐயோ கன்னு வேஸ்ட் பண்ணிட்டாங்க.
படத்தை வந்து என்ன சொல்றது சரி சரி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த டாக்ஸி மிஷின் முடிக்கிறதுக்கு முன்னாடி கார் கவுந்துருச்சு சூப்பரா ஓகே இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா இந்த இடத்துல ஒருத்தர் இங்கே தான் ஒருத்தர் வீடு இருக்குது. அது யாரோட வீடு? இதுதான் ரிச்சியோட வீடு. ரிச்சியோட வீடு. ஓகே இப்போ இதுக்குள்ளே வந்து அவனை நம்ம ஆனால் இப்போ இதுக்குள்ளெல்லாம் நம்மளால போக ஜெயிலில் இருக்கிறதுனால அவன் வந்து அவனோட வீடு வந்து இங்கே இருக்குது. ஆனால் ஆமாம், ஆனால் இவன் வீட்டுக்கு போக முடியாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கும் என்னோட வீடு கிட்ட இருக்குதுடா. ஆமாம் அதே மாதிரி இதுக்குள்ளலாம் உள்ளெல்லாம் போக முடியாது நம்மளால. நம்ம வந்து அவனை காப்பாற்றுறவங்க மட்டும்தான். யார்ரா நீ மீச மாட்டியா? யார்ரா நீ? என்னடா டையெல்லாம் அடிச்சிருக்க மீசைக்கெல்லாம் போயிட்டு ஒன்றெல்லாம் மல்டிப்ளேயர் ஆடலாமே. ஆனால் வந்து அதுக்கு வந்து எனக்கு எப்படி அந்த மெத்தட் தெரியல. தெரிஞ்சா கமெண்டில் சொல்லுங்கள். டேய் யார்ரா நீ? ஒன்றெல்லாம் அடிக்கக்கூடாதுடா. ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் என்னெல்லாம் வச்சுருக்கானுங்க. ஏய் காமிக்கக்கூடாத இடத்துலலாம் காமிக்கக்கூடாது. நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். என்னடா இதெல்லாம்? அடுப்பு, பெட்ரூமு. ஆனால் நம்மளுக்கெல்லாம் வந்து கட்டில் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் கீழே படுத்துறாங்க பாரு. ஆமாம் ப்ரோ ஐ திங்க் தேர் ஸோ புவர். என்னடா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்னடா இது? ஆனால் வீடாடா இது. ஆனால் இந்த கேமில் ஸ்பெஷலாக நீங்கள் வந்து யார் வீட்டுக்கு வராலும் போகலாம், கேட்கவே முடியாது. ஆம்புலன்ஸ் வருது. அப்புறம் இந்த பக்கம் பாத்தியா மிஷின் முடிக்கலாம் வாங்க. ஆமா அப்பதான் இங்க வேற இந்த சூப்பரா இதுலயே போயிடு. டாக்ஸி வருதா? இதுவும் அதே டாக்ஸி வருதா? டாக்ஸி மாதிரி. ஓயே என்னடா வண்டி இது? கிளிச்சா இது அந்த சர்வீஸ் சிம்பிள் ஓட்டும். அப்பா கிளிச் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதுல கேப்ல. ஆமா என்னடா இவன் ரோட்ல நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். டேய் உனக்கெல்லாம் டான்ஸ் மட்டும் தான் ஆட தெரியுமா? இதை வேற எங்க என்னோட போகிறேன். ஸ்பீக்கர் எங்கே இருக்குது, அவன் எங்கே இருக்கான்? எப்படி ஓடுறான் பார்த்தியா? ஆமாம் டே உன்னை ஏற்றிடுவேன்டா. நீ அந்த பக்கம் போ. இவனுங்க பாரு ரோட்ல தெரியுமா? அந்த மவுண்டனுக்கு மேலே நம்ம ஏறினா நம்மளுக்கு காசாக இருக்கும். ஆமாம் அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டில் ஒன்று போடுவாங்க. கீழே இருக்குல்ல மவுண்டனுக்கு ஒரு ஏதோ ஒரு சைடில் ஒரு வந்து. ஆமாம் அதுக்கப்புறம் அதில் ஒரு கார் இருக்குமா, அந்த ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் ஒரு சின்ன கார் இருக்கும். அதை எடுத்துட்டு போனோன்னா அது இத்தனூண்டு இருக்கும்டா. ஆமாம் சின்னதாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு சீட் இருக்குது ஆன்டிடியூடு. ஆமாம் அது போனால் நம்ம ஆண்ட் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அங்கே உள்ள காசு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஆமாம் ஆனால் இப்போ அதுக்குள்ளே நிறைய காசு இருக்கும். ஆனால் இப்போ அதுக்குள்ளே காசே ரொம்ப கம்மியாக லெஸ் பண்ணிட்டானுங்க. என்னன்னு தெரியல, நான் உள்ளே போய் பார்த்தேன். அதான் இப்போ இந்த சீட்ஸ்லாம் சொல்கிறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கேம் பிளே வேணும்னா நீங்கள் அதை சொல்லுங்கள், நாங்கள் ஒன்று போடுறோம். இதெல்லாம் டூபரா எடுக்கணுமா? ஐயோ காப்பிரைட்ஸ் வந்துடும். ஆஃப் பண்ணிடுவோம். ஃபுல் இது கம் பண்ணிடுவோம். இல்லை பாட்டு ஓடிட்டுருக்கு, அதனால் ஃபுல் சவுண்டை கம் பண்ணிவிட்டு இப்போ ஓட்ட வேண்டியது தான். ஏன்? ஆமாம் பாட்டு ஓடிச்சுன்னா காப்பிரைட்ஸ் வரும்ப்பா. அதுதான் எனக்கு வெறி. காப்பிரைட்ஸ் வந்தால் காப்பிரைட்ஸ் வரும்ல. அப்படின்னா என்னது? அது என்னன்னு தெரியல. அது வந்துச்சுன்னா பிளாக் பண்ணிடுவானுங்களா சேனலை, அதாவது ஹேக் பண்ணிடுவானுங்களாம். அதனாலே நான் பாட்டு போட மாட்டேன் எந்த வீடியோலையும். ஒரு சில வீடியோலாம் தெரியாமல் போடுவேன். டேய் 17 செகண்டா? டேய் இதெல்லாம் கூடாது. சீக்கிரம் டேய் இவ்வளோ தூரம்லாம் எப்படா 17 செகண்ட் கொடுப்பேன்? ஆடண்டா பைத்துக்கு ஜி சவுண்ட். இந்த வண்டி என்னடா வண்டி இது? நாய்ங்களா? எஸ் சூப்பர். லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் ரெடி. ஆமாம். ஐயோயோ நீ வாடா. டே மொட்டை பண்டையா நீ வா 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 வா. யாரா இவன்? பணக்காரன். எங்க இவ்வளோ தூரம்லாம் வைக்கக்கூடாதுடா, பக்கத்துலேயே வைங்களாண்டா. டேய் ஆரோ மாதிரி எங்கெங்கேயோ கட்டுது. ஜிடிஎஃப்ஐ மாதிரி இதில் பேங்க்கில் காமிக்க மாட்டேங்குது. எப்போ போக முடியும்? பேங்க்கா? டே எங்கடா பேங்கை போய்ட்டு கொள்ளையடிக்கடா போகிறேன். இன்னும் 19 செகண்ட் தான் இருக்குது. சீக்கிரமாக போ. என்னடா வண்டி பறக்குது. ஐயோ வேணாம். போயிட்டு ஆர்டர் கேன்சல். தேங்க்யூ. தண்ணியில் இறக்கி விட்டுருவான் போகிறேன். ஆமாம் தண்ணியே பாய் ஸ்விம்மிங் வச்சுட்டே வீட்டுக்கு போயிடு. ஆமாம் அவன் மேலே ஸ்விம்மிங்கே அடிக்க மாட்டான். வேறு நடந்து போகிறான் பார்த்தியா? ஆமாம். ஐயோ காசு மைனஸ் பண்ணிடுறானுங்க. டி இதெல்லாம் கூடாதுடா. ஆமாம்
டேய் நான் கஸ்டிங் எல்லாம் செம்மையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா டேய் நான் கஷ்டப்பட்டு 1000 ரூபாய் சேர்த்து வச்சேன்டா அந்த ஃபுட்பால் இந்த ஸ்டண்ட்லாம் வரும்ல, அது நீ அந்த ஸ்டண்ட் மோட்ல போட்டுருக்கலாம்ல. அது Stunt? நம்மளுக்கு அதுல காசு வரும். நான் வந்து இதுல ஃபுட்பால்லாம் இருக்கும்ல அதுல பண்ணா காசு வரும் அது விளையாடா. இந்த ஸ்டண்ட் மோட் போட்டனா உனக்கு காசு வரும்டா ஃப்ரீயாவே. 60 செகண்ட்ரா எதுக்கு இவ்வளோ டைம்? இது 60 50 செகண்டா அப்படின்னா எங்கடா தூரம் இங்கே செக் பாயிண்டே காணுமேடா. டே பைத்துக்கறா வழியே சொல்றா எங்க இங்கே செக் பாயிண்டே காணும். அங்கே பாரு ட்ரிஃப்ட் எங்க என்னடா எங்கே போச்சு காணவே காணுமே. அது பாட்டுன்னு வண்டி போய்கிட்டு இருக்கு. இந்த ஆரோ மார்க் எங்கே கொடு போ. என்னடா இது மிக அருகில் எங்க போகுது இது? ஐயோ டேய் 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 வீணாக்கி டேய் வெயிட் பண்ணுங்கடா. அங்கடா மலை மலைக்கு எதுக்கு போறான் இவன்? சபரிமலை ஏற போறானா? டேய் அவசரப்படாத. அதான் சபரிமலைக்கா போறான். ஆமா அதான் ஒன்றும் புரியலை. எங்கடா போற மலைக்கு ஏன்டா போற? எப்பயே கார்த்திகை மார்கழி மாதம்லாம் முடிஞ்சிச்சுடா இறங்குடா. இவன் எங்க போறான்? கண்ணாடி எதுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் 3 இருக்கு. இன்னும் டூபர் ஸ்ட்ரைக் 1 எங்க இருக்குது? இப்பதான் காமிச்சு டூபர் ஸ்ட்ரைக் 1. ஓ அந்த இதுக்கா? ஓகே. இப்போ எத்தனை பேர் இருக்கானுங்க? இத்தனை பேர்லாம் காமிக்கணும்னா அட்டி போட்டு 2 ரூபா தான் கொடுக்குறானுங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு இந்த ட்ரிஃப்ட் ஸ்டண்ட் மோடு? சரி ஓகே எங்கே காமிக்கிறான்? டே ரொம்ப தூரம்லாம் வைக்காதடா தலைவா. கிட்ட வேண்டா ஓரளவு. எங்கடா போய் கார் லிப்பட்டி வச்சுக்கீங்க? லாம்பகினி பத்தியாங்க. ஆமால. ஆஹா இதுக்கு மேலே தான் இவன் சாடு அந்த பில்டிங்க்கு மேலே. நான் தான் அந்த ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு பாருங்க. ஓகே சரி இன்னும் ஒன்று தான் நினைக்கிறேன். இந்த செகண்ட் கண்ணாடி கெத்தா இருக்குது. ஆமாம் டூபர் ஸ்ட்ரைக் 2 இப்போ தான் ஸ்ட்ரைக் 2வே முடிச்சிருப்போம். எங்கே இருக்குது? அங்கே இப்போ தான் வந்தது. என்ன இருக்கு கும்பலாக போகிறானுங்க? எங்கடா போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிற? டேய் ஏதோ கம்ப்ளைண்ட் வந்து அவன் வந்து ஜெயிலில் மாட்டியிருப்பான். அதுக்கப்புறம் இப்போ ரிலீஸ். இவனுக்கு எதுக்கு ரோட்டில் போய் கன் ஏம் பண்ணிட்டு இருக்கானுங்க? இல்லை யாராச்சும் இந்த நம்மள மாதிரி யாராச்சும் வந்தாங்கன்னா முட்டினாங்கன்னா என்ன பண்ணுவேன்? ஆமாம் அதுக்கு ஆஹா சூப்பர் அமோகமாக முடிச்சிட்டோம்டா. 3 முடிச்சாச்சே. இசாக் பண்ணிட வேண்டியதா. இப்போ நெக்ஸ்ட் மிஷின் இதுதான் இந்த லாஸ்ட் மிஷின். இந்த லாஸ்ட் மிஷினை முடிக்க வேண்டியதான். அதுதான் ரொம்ப கஷ்டமான மிஷின் கைஸ். என்னது? அதான் ஹேக் பண்ணுவானே ஜெயில. இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். பார்த்ததே இல்லைடா. இது கூட பார்த்தேன். நான் பார்த்துருக்கேன். அது நான் விளாண்டுருக்கேன். ஒரு டைம் நான் அதை முடிச்சிருக்கேன் கைஸ். அது ரொம்பவே கஷ்டம் அந்த மிஷினை முடிக்கிறது. என்னாலே முடியல. அப்போது எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. உங்களுக்கு நீங்கள் விளாண்டுருக்கீங்களா அந்த கேம் எண்டு? நீங்கள் இந்த கேம் ஆடி செம பார்க்கிங்களா? சூப்பரா. ஆமாம் கரெக்டாக முன்னாடி. ஓகே எல்லாத்தையும் நீ முடிச்சியா? டவுனில் இருக்கிறதெல்லாம் சூப்பர்ரா அப்படின்னு சொல்கிறான். இப்போ ரிச்சி இப்போ ஹேக் பண்ண போகிறோம் ஜெயில. இங்கே பேர் இப்போ அவன் வந்துட்டானா? ஆமாம் இப்போ அவன் சொல்கிறான் ஆஹா நண்பா அப்படின்னு நினச்சிட்ருக்கான். ஓகே ஜாக் இப்போ நம்ம எப்படி ஹேக் பண்ணுறோம்? இங்கே பார் இவன் தான் நினச்சிட்ருக்கான் ரிச்சி. எவ்வளோ நாள்ரா இங்கே நான் இருப்பேன்? என் பசங்களாம் எப்போ தான் என்னை காப்பாற்றுவானுங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கான். கிரில் சீக்கிரமா கமான். ஆக்ட் பண்ணிட்டானுங்க. இங்கேருந்து தான் நம்மளுக்கு மிஷினே ஆரம்பிக்கும். இப்போ ரிச்சி ஆக்ட் பண்ணிட்டோம். இப்போ நீ ரிச்சி கேரக்டராக மாதிரி ஜெயிலில் தப்பிக்கணும் அப்படின்னு நீ சொல்கிறான். என்ன ஏன் கார் போடுறது? மேலே பற்றி ஹெலிகாப்டர்லாம் ஓடுது. வந்துட்டோம் பார்த்தியா? அங்க போரு ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்ப ரிச்சி கேரக்டர் மாட்டோம். ஆனா 5 ஸ்டார் 5 ஸ்டார் ஃப்ரெண்ட். ஐயோ ஃப்ரீஸ் பவர் இருக்கு. நம்ம இத மறந்துட்டோமே. ஆமால ஃப்ரீஸ் பவர் இருக்கு நம்மளுக்கு. என்ன தப்பு பண்றது? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வண்டி எடுக்கலாம். லாஸ்ட் கிராப்ஸா சீக்கிரமா போட. ஐயோ ஹெலிகாப்டர்லாம் சுடுறானுங்க. ஐயோ ஃப்ரீஸ் எப்படி பண்றதுன்னு தெரியல. ஃப்ரீஸ் பண்றான். என்ன ஃப்ரீஸ் ஆக மாட்டேங்குது. நின்னுக்கணுமா? ஃப்ரீஸ் ஆக மாட்டேங்குதுப்பா. என்னடா இது? இறங்க ஃப்ரீஸ் பண்ணு. ஃப்ரீஸ் ஆக மாட்டேங்குது. என்னடா ஆச்சு? இவனுங்க வேற கன் பண்ணிட்டு இருக்கானுங்க.
டேய் எங்கடா போச்சு டேய் ஐயோ பயமா இருக்கே. நீ அந்த கார்ல போயிடு. இல்ல நீ இந்த ஷெட்டுக்குள்ள ஒரு கார் இருக்கும். இல்ல அதுக்கப்புறம் மேல ஷெட்டுக்கு மேல ஒரு இது இருக்கும். இல்ல ஹெலிகாப்டர். இல்ல நம்ம ஷோரூம்ல ஒரு கார் வச்சுட்டு போகணும்ல, அதை எடுத்துக்கலாமா? டக்குன்னு பயம் பண்றானுங்க. தள்ளுங்கடா ஓடு. ஐயோ தப்பிக்கணும். ஐயோ இந்நேரம் மட்டும் வண்டி வேற மாட்டிக்கிச்சு. எங்க போறது இப்ப? எத்தனை பேர் வரானுங்க? வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். கெட்டிங் அரெஸ்டா. சீக்கிரமா போடா. டேய் இங்கே கார் இருக்கு. கார் எடுத்துட்டு கிளம்பு. இவனுக்கு பாரு என்னது இது கம்பு? என்னது அது? அந்த லேசர் சொல்லுவானுங்க. நீ அந்த பிரிட்ஜ் வழியா அந்த பக்கம் போயிடு. ஃபேக்டரி பக்கம் போயிட்டா அதுல ஈஸியா. அதுக்கு முன்னாடி இங்க இருந்து வண்டி இருக்கா? தள்ளுங்கடா. எப்பயே கடவுளா பார்த்து உள்ள ஒரு வண்டி கொடுத்துட்டானுங்கப்பா. ஐயோ இங்க பாரு, இது தாண்டா செம்ம வண்டி. ஆமா அம்மா ஃப்ரெண்ட், இனிமே நீ என்ன எப்படி குடிப்பேன்னு பாரு. சைடுலாம் நைட்ரஜன் இருக்கு. இதெல்லாம் நான் சும்மா ஆக்சிடென்ட் கொடுத்தாலும் முறைக்கிட்டு போனேன். தண்ணியிலே போயிடு. ஏய் வண்டாடா இதுல. சமடா லக்கடா. ஆமா செம்ம. எஸ்கேப்பிங் ஏய் எவன்டா முன்னாடி சுட்றவன்? சீக்கிரம் போ. ஏரோப்ளேன்ல இருந்து எஸ்கேப் பண்ணலாமா? பக்கத்து ஊருக்கு போட்டு அவ்வளவுதான். கார்னா பசங்க உயிரா பாப்பாங்களா? ஐயோ அடிச்சு பறக்கூடுது. ஸ்பெஷல் இல்ல. ஓகே எஸ்கேப்பிங். இதுக்கு மேல எங்களோட ஐயோ எங்க பாத்தியா நம்மளுக்கு எப்படி சகுனம் சரியில்லாம போச்சு. சம்மடா. ஆமா கண்டிப்பா. ஐயோ கைஸ் சீக்கிரமா நம்ம இன்னைக்கு போக வேண்டியதுதான். பறக்கூடாதுங்கடா தயவு செய்து. இல்லடா ஐயோ நைட்ரஜன் இது ஒரு வாட்டி தான் வருமா? நைட்ரஜன் ரொம்ப நேரத்துக்கு இன்ஃபினிட்டிக்கு வராது. ஆமா. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? ஆனால் வண்டி தான் சும்மா முறுக்குனாலே போதே, சும்மா ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே. வண்டி நான் ஒரு பக்கம் போனால் அது ஒரு பக்கம் போகுது. பக்கத்தில் நீ எவனாச்சும் திருடிடலாமா வண்டியை? இதே வச்சுக்கோ. அது மாதிரி ஒழுங்கா திரும்ப முடியல. அதை என்னடா இது இதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இடிச்சுக்கிட்டானுங்க ரெண்டு பேரும். அங்கே பாரு இந்த குட்டி கார் வந்து அந்த பெரிய இது இங்கே பார்த்தியா? என்ன இந்த காரத்துக்கு சூப்பராக போகும். என்ன காரு? இந்த காரா? சூப்பர் கார். ஏட்ரா இவன் பாரு நம்ம பீஸ்ட் படத்துல வருவேன் ஞாபகம் இருக்கு. மாஸ்டர் படத்துல அந்த விஜய் வச்சிருப்பாருல. ஆமா அதே காரு. ஆமா இந்த ஆம்னி பஸ்லாம் பறக்குது. சீக்கிரமா போ. சூப்பர் கைஸ். இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னா இப்போ நம்ம கேமே முடிச்சிட்டோம். ஆனால் இந்த சேடு தான் ஏன் சேடு வரல? இன்னும் சேடே வைக்கல. கடைசியாக ஒரு வாட்டி இந்த சேடோட பில்டிங்கை பார்த்துட்டு போயிடுவோம். இவன் என்ன அன்லாக் ஆகலைன்னான்னு தெரில. அந்த ஸ்தலம் எங்கள் பேர் அந்த பில்டிங்கு. ஆனால் இன்னும் அன்லாக் ஆகலை. எங்கடா அவன்? இல்லை இந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் தானே நிற்பா. எங்க ஆக்சுவலி இது மேலே நம்ம ஏற முடியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஏதோ நடக்குது இந்த பக்கம். இப்போ நம்ம ரிச்சி தப்பிச்சிட்டோம்ல இப்போ, அதனால் இப்போ நம்மளுக்கு சேட் இனிமேல் மேலே இல்லை. அப்போ இன்னும் ஒரு சீசன் வந்துச்சுன்னா பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் கண்டிப்பாக அப்டேட் சேடு வரும் சொல்லுங்கள். ஆமாம் அப்போ நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா இந்த டியூட் டெஃப்ட் வார்ஸ் முக்கால்வாசி மேப்பே மாற்றிட்டாங்க. அங்கே போகிற அந்த பக்கம் ஒரு வழி போகுது ரோடு. புது கார் இது ஒன்று. இது என்ன காருன்னு தெரியுமா? முதல்ல நம்ம விட்டுட்டு போகணும். இது அந்த பக்கம் பிரிட்ஜு கார். அது அந்த பக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோமே. அதான் சொல்கிறேன். அதே தான். அது ஒரு காலம் பாரு. இங்கே கடுத்து பாரு. இங்கே தான் நம்ம போகணும். 3, 2, 1 முடிச்சிட்டோம். பர்றா அவர் நம்ம நண்பன் வந்துட்டான்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறானுங்க. போடுறா. சூப்பர். கிரிலால தாண்டா நீ தப்பிச்சிருக்க. ரிச்சி சூப்பர் கைஸ். இன்னும் இவன் அப்புறம் ஜாக்குங்க. ஜாக்கு மாசு. ஆமாம் இவன் தான் நம்மளோட மீனாளு கிரில்லால தான் தப்பிச்சோம். சிக்கன் கிரிலா மட்டன் கிரிலா யாரு? நான் தர்றேன் பேர் தலைவன். சுற்றி டான்ஸ் ஆடுறான்டா. எஸ் முடிச்சாச்சு கைஸ் கேமு. ஓகே இப்போ நம்ம ஒரு வாட்டி சேவ் பண்ணிட்டு கேம் பிளே முடிச்சுப்பான்.
ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த கேம் பிளே முடிகிறோம். அண்டில் பாய் ஃப்ரம் ஆமாம் அப்புறம் எல்லாருக்கும் சசாந்த் அண்டில் பாய் ஃப்ரம் சசாந்த் அண்ட் ஹெம்நாத். ஆமாம் பாய் பாய்.